ஹலோ கைஸ், நீங்க பார்க்குறது தமிழ் அனிமே அண்ட் நான் தான் உங்க சென்பாய். இந்த வீடியோவில் நருட்டோ ஷிப்புடன் சீசன் 17 எபிசோட் 367 பார்க்க போறோம். ஓப்பனிங்லேயே ஹாஷிராமா அண்ட் மாதரா போன எபிசோட்ல பயங்கரமா பேட்டில் பண்ணிக்கிறத பார்த்தோம் இல்லையா, அதோட கண்டினியூவா தான் இருக்கும். இதுக்கப்புறமா சீன் ஹாஷிராமா அண்ட் மாதரா கிட்டா இருந்திருப்பாங்க இல்லையா, அந்த காலகட்டத்துக்கு ஜம்ப் ஆகும். ஆத்துல கல்லு போட்டு விளையாண்டு இருக்கு, இதுதான் கிட் மாதரா. இந்த கரையில இருந்து அந்த கரைக்கு கல்லு போயிருக்காது. அடுத்த கல் எடுத்துட்டு இந்த தடவை அடுத்த கரைக்கு போக வெயிட் பண்ணிட்டு மாதரா ட்ரை பண்றப்ப இன்னொரு கல்லு சம்பந்தமே இல்லாம வந்து வாட்டர்ல பட்டு அடுத்த கரையை ரீச் ஆயிருக்கும். ஷாக்ல திரும்பி பார்ப்பான், இதுதான் ஹாஷிராமா. கொஞ்சம் ஹையரா எய்ம் பண்ணினா போதும். இதுல இருக்க ட்ரிக்கியா தான் ஹாஷிராமா. மாதரா என் ஃபுல் எஃபர்ட் போட்டா அக்கறைக்கு இது போயிடும் எனக்கே தெரியும்டா, முதல்ல நீ யாருன்னு கேட்பான். ஹாஷிராமா இப்போதைக்கு கல் எறிஞ்சு அந்த பக்கம் போக வச்சது நான் தான், அதனால நீயும் நானும் போட்டியாளன் இருப்பாரு. வாய்ஸ் ஓவர்ல ஹாஷிராமா அதான் நான் ஃபர்ஸ்ட் டைம் மாதராவை பார்த்ததுன்னு பாரு. ஓப்பனிங் சாங் முடிஞ்சதுக்கு அப்புறமா ஹாஷிராமா அண்ட் மாதராங்கிற இந்த எபிசோடோட டைட்டில் போடுறாங்க. மாதரா முதல்ல யாரா நீன்னு கேட்பான். என் ஃபர்ஸ்ட் நேம் ஹாஷிராமா, செகண்ட் நேம் சொல்ல மாட்டேன்ருவான். இந்த தடவை முடிச்சு காட்டுறான் பாருன்ட்டு கல்லறிவோம். ஹாஷிராமா மனசுக்குள்ள நினைச்ச போலவே ஷுரிக்குன் ஜுட்ஸுன்ட்டு பாக்குறப்ப சொதப்பி இருக்கும், செம ஃபன்னா இருக்கும். மாதரா வேணுக்குனே தானே பின்னால் நின்று டிஸ்ட்ராக்ட் பண்ண, ஒன்ன மாதிரி ஒருத்தன் பின்னால் நின்னால பாத்ரூம் கூட போக முடியாதான்பா. ஹாஷிராமா சாரி கேட்டு டிப்ரெஸ்டா குறவும். மாதரா சே அப்படிலாம் இல்லடா, சீரியஸ் எடுத்துக்காத, சாரி நான் தான் எக்ஸ்கியூஸா வச்சுட்டு தலையில கை வைப்பா மாதரா. ஹாஷிராமா கிட்ட மாதரா நான் பாத்ரூம் போறப்ப எனக்கு பின்னால ஒருத்தன் எனக்கு பாத்ரூமே வராதுன்னு இருப்பான், உனக்கு அப்படி ஒரு பிரச்சனை இருக்குன்னு எனக்கு தெரியாதுன்பா ஹாஷிராமா. உன்னை நல்லவனா கெட்டவனானே சொல்ல முடியலடான்பா மாதரா. ஆனா ஸ்டோன் ஸ்கிப்பிங்ல நான் தான் பெட்டருங்க இருக்கேன்பா. மாதரா உன்னை தூக்கி ஏறிட்டுமாடான்னு கேட்பான். திரும்ப டிப்ரெஸ்ட் ஆயிட்டு ஹாஷிராமா அப்செட் பண்ணணும்னு சொல்ல வேணா தூக்கி என்ன ஆத்துல எஞ்சுக்கன்பா. மாதரா போச்சுடா, உனக்கு இருக்க பிரச்சனை முதல் பார்த்தையாடான்பா ஹாஷிராமா. ஆனா ஆத்துக்கு அந்த பக்கம் போக வைக்கிற ஹோப் எனக்கு இருக்குங்கவும். மாதரா கடுப்பாயிட்டு டேய் காண்ட எத்தாம போடான்பா. ஹாஷிராமா சரின்ட்டு கிளம்பவும் மாதரா தடுப்பான். கிளியரா முடிவெட்டுறான்பா ஹாஷிராமா. ஆத்துல டெட் பாடி வரதை பார்க்கவும் ஹாஷிராமா சக்கராவை இன்ஃபியூஸ் பண்ணி ஆத்துல நடந்து போவான். இதை நோட் பண்ண மாதரா நீ ஷினோபியான்னு கேட்பான். ஹாஷிராமா சீக்கிரமே இது பேட்டில் ஃபீல்ட் ஆயிரும், சீக்கிரம் வீட்டுக்கு போன்பா. ஹாகராமா கிளான் கிரஷ்னு மனசுக்குள்ள திங்க் பண்ணிட்டு சாரி நான் போயாகணும்ட்டு ஆத்துக்கு அந்த பக்கம் போய் அப்புறம் பார்க்கலான்பா. பேர் கேட்க தயங்கும் போது மாதரா ஃபர்ஸ்ட் டைம் ஃபேமிலி நேம் ஸ்ட்ரேஞ்சர்ஸ் கிட்ட சொல்லக்கூடாதுல ஷினோபிலான்பா. ஹாஷிராமா நினைச்ச நீயும் ஷினோபியான்பா. ஹாஷிராமாவோட வாய்ஸ் ஓவர்ல கேரக்டர் வைஸ் டிஃபரெண்டா இருந்தோம், இருந்தாலும் எங்களுக்குள்ள ஒரு மர்மமான உறவு இந்த மாதிரி சென்ஸ் ஆச்சு. அவனும் ரிவருக்கு எதுக்காக வந்தான்ங்கிறத உணர்ந்தன்பாரு. பேட்டில் இறந்த செஞ்சூஸை புதைச்சிட்டு இருப்பாங்க. ஹாஷிராமாவோட தம்பி கவராம செத்துருப்பான். இதை பார்த்துட்டு இட்டாமா செஞ்சு அழுவான். இவங்களோட அப்பா புட்சுமா செஞ்சு ஷினோபி அழுக கூடாது, ஷினோபிகள் இந்த உலகத்துல பிறந்து பேட்டில் சண்டை போட்டு சாகணும், என்னமோ இந்த சடலங்களோட ஒரு பீஸ்னாவது கிடைச்சிருக்கேன்னு சந்தோஷப்பட்டுக்கணும். இந்த தடவை நம்ம எதிரிகள் ஹாகரோமோ கிளானோட உச்சியா கிளானை சேர்த்திருக்காங்க. அவங்க குறிப்பா கருணையே இல்லாதவங்கன்னு பாரு. ஹாஷிராமா கவராமாக்கு 7 வயசு தான் ஆச்சு, இன்னும் எத்தனை காலத்துக்கு தான் சண்டை போட்டு சாகிறதுன்னு கேட்பாரு. புட்சுமா கடைசி எதிரி அழிக்கிற வரைக்கும் சண்டை இல்லாத உலகத்துக்கு போற பாதை அவ்வளோ ஈஸியா உருவாயிராதுன்னு பாரு. அதுக்குன்னு குழந்தையை தியாகம் பண்ணணுமான்னு ஹாஷிராமா கேட்கவும் புட்சுமா வாயிலே குத்திருப்பாரு. கவராமாவை அவமரியாதை செய்ய விட மாட்டேன்னு அவன் ஃபுல் ஃபிளட்ஜ்டு ஷினோபியை சண்டை போட்டு செத்தான். அவன் ஒன்னும் குழந்தை இல்லைன்னு பாரு. ஆக்சுவலா அனிமேல வலது கையில குத்துற மாதிரிக்கா, மாங்கால புட்சுமா ஹாஷிராமாவோட கண்ணத்துல இடது கையால குத்திருப்பாரு. புட்சுமா இந்த இடத்த விட்டு கிளம்பவும் டோபிராமா இட்டாமா முன்னால வந்துட்டு பாப்பாங்க. இட்டாமா நீங்க ஓகேவான்னு கேட்பான். டோபிராமா அப்பாவை எதிர்த்து என்னான்னு தெரியும்லனா கம்மனு இருப்பான். ஹாஷிராமா மனசுக்குள்ள இட்டாமா டோபிராமா இவங்க வீணா செத்தரக்கூடாதுன்ட்டு எந்திரிச்சு செஞ்சு அன்ப விரும்புற கிளானா ஃபுல் ஃபிளட்ஜ்டு ஷினோபின்னு ஒரு மண்ணும் கிடையாது, எல்லா பெரியவங்களும் சின்னவங்களை கொல்ல தள்ளுறது நம்மளும் உச்சிகாவை போல தானே எக்ஸாக்டா பண்றோம் இருப்பாரு. புட்சுமா அப்படிதான் நம்ம எதிரிகளை நம்ம மரியாதை செய்யறோம். ஒரு குழந்தை ஆயுதத்தை ஏந்தி நின்னாலும் அதுவும் நமக்கு எதிரி தான். அப்புறம் ஒரு குழந்தைய ஃபுல் ஃபிளட்ஜ்டா வளர்க்கறது தான் பேரண்டோட அன்புன்பாரு. ஹாஷிராமா ஃபுல் ஃபிளட்ஜ்டாக சாகணுமா, நம்ம கொல்றோம் கொல்லப்படுறோம் அதிகமா, அதுக்கான வெறுப்பை கூட எண்ணிக்க முடியாது. ஈவன் சொந்த ஃபேமிலி பேரை வெளியே சொல்லவே அதிக ஆபத்துங்கும் போது புட்சுமா மறைப்பாரு. இந்த ஷினோபி வேர்ல்ட்ல ஏதோ ஒண்ணு மொத்தமா தப்பா இருக்குன்பா. புட்சுமா ஒன்ன மாதிரி குழந்தைகளை தாண்டா பொடியங்கன்னு சொல்றான்ட்டு குத்த வருவாரு. டோபிராமா அப்பா வேணாம், அண்ணனோட மனசு சரியில்லை போல இன்னைக்கு, அதனால மன்னிச்சிருங்கன்ட்டு நின்று இருப்பான். புட்சுமா ஹாஷிராமா போய் கொஞ்சம் கூட ஆயிட்டு வந்துருவாரு. இதுக்கப்புறம் பிரதர்ஸ் 3 பேர் சேர்ந்திருப்பாங்க. டோபிராமா பெரியவங்க முட்டாள்களா இருக்காங்க, ஒருத்தர் சண்டை போட்டுக்கிறத நிறுத்திக்கணும்னா ஒப்பந்தம் போட்டுக்க வேண்டியதானன்பா. இட்டாமா ஆனா நம்ம பேரண்ட்ஸ் கூட பிறந்தவங்க நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கொன்னதுக்கு பழிவாங்க அது எப்படின்னு கேட்பான். டோபிராமா இப்படிப்பட்ட விஷயத்த பேசிட்டு இருந்தா உன்னோட முடிவு மரணமா தான் இருக்கும், நீயும் பெரியவங்களும் கோளாரா இருக்கீங்களேன்பா. இட்டாமா மன்னிப்பு கேட்கவும் டோபிராமா இனி வர ஷினோபிஸ் அவங்களோட எமோஷன்ஸை கட்டுப்படுத்தணும், அவங்களுக்கான சட்டத்திட்டங்களை வளர்த்தி அதுபடி வாழ்ந்து புறம்பான மோதல் இல்லாம தவிர்த்துக்கணும்பா. ஹாஷிராமா உண்மையான ஒப்பந்தம் செய்ய முடியாது, ஒரு உறவடை என்பாரு. ஷாக் ஆவாங்க. இட்டாமா உண்மையான ஒப்பந்தமானான்னு கேட்பான். ஹாஷிராமாவோட வாய்ஸ் ஓவர்ல
போரிடுற மாநிலங்களோட சகாப்தத்துல ஷினோபியன் சிட்டிசன்ஸ் 2 பேத்துக்குமே ஆவரேஜா வாழ்ற காலம்னு பார்த்தா 30 வயசு வரைக்கும் தான். அப்புறம் அந்த ஆவரேஜுமே குறைஞ்சதுக்கான காரணங்கும் போது இட்டாமா எனிமி கிட்ட தனியா மாட்டிருப்பான். குனாயில வேணுக்குனே மிஸ் பண்ண மாதிரி அடிப்பாங்க. உச்சிகா சரியான யூஸ் பண்ணுவாங்க. பயத்துல அழுதுருப்பான் இட்டாமா. ஹஷிராமா போய் பாக்குறப்ப இட்டாமா செத்துருப்பான். வாய்ஸ் ஓவர்ல நிறைய சின்ன பசங்களோட மரணம் பாரு. ஹஷிராமா இட்டாமான்ட்டு கட்டி புடிச்சு கதறி எழுவான். இதுக்கப்புறம் ஆத்துக்கு முன்னாடி உட்காந்து இருக்கப்ப மாத்ரா வந்துட்டு பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு அப்புறம்ங்கும் போது என் பேரு ஹஷிராமான் பாரு. என்ன ஹஷிராமா ஆரம்பத்துல இருந்தே டெப்ரஸ்டா இருப்ப போல என்பா மாத்ரா. என்னாச்சுங்கவும் ஹஷிராமா உனக்கு இப்ப என்னடா நான் நார்மலா தான் இருக்கேன்பா. மாத்ரா பொய் சொல்லாத ஏதாவது என்கிட்ட சொல்லணும்னு தான் சொல்லு கேட்கறான்பா. ஹஷிராமா ஒண்ணும் இல்லைங்கவும் சத்தியமா கேட்கறான்டான்பா மாத்ரா. சத்தியமா ஒண்ணும் இல்லைன்ட்டு மாத்ராவை பாக்குறப்ப கண்ணில் தாரையே தண்ணி வரும். அப்புறம் அது என்னடான்ட்டு மாத்ரா என்னதான்டா ஆச்சுன்ட்டு கேட்பான். ஹஷிராமா என் தம்பி இறந்துட்டான்ட்டு கண்ணை தொடச்சிட்டு நான் ஆத்துக்கு வந்தது என் இதயத்துல இருக்க எல்லா மயக்கத்தையும் உணர்றேன். இது எல்லாத்தையும் ஆத்த பார்த்து கழுவிட்டு இருக்கன்பா. மாத்ரா அப்படியாங்கும் போது ஹஷிராமா உன் பேரு மாத்ரா தானே நீயும் என்ன போலதான் இருக்கேன்னு ஆச்சரியமா இருக்கு. சகோதரர்கள் இருக்காங்களான்னு கேட்பான். மாத்ரா 5 பேத்துல ஊத்தண்டா சொல்ல போனா 5 பேரா இருந்தான்ட்டு கல் எடுப்பான். ஹஷிராமா ஷாக்ல பார்த்துட்டு இருந்தீங்கன்னா என்னன்னு கேட்பான். மாத்ரா நம்ம ஷினோபி எப்ப சாவோம்லாம் சொல்ல முடியாது. 2 பக்கமும் மரணம் இல்லாத வழி இருந்தா 2 பக்கமும் அவங்க மனசுல இருக்க அதை வெளிப்படுத்துற இடமா அது இருக்கும். ஒருத்தருக்கு ஒருத்தர் எதுவும் மறைக்காம ஒருத்தருக்கு ஒருத்தர் பானங்களை பகிர்ந்து சகோதரங்களை போல குடிக்கணும். ஆனா அதுக்கான வாய்ப்பே இல்லைன்ட்டு கல்லறிவான். ஏன்னா ஒருத்தர் இன்னொருத்தர் ஆழமா பார்க்க முடியாதுன்னு கல்லறிவான். ரியாலிட்டியில அவங்கள மோசமான முட்டாள்கள்னு மாத்ரா சொல்லவும் ஹஷிராமா கட்ஸை காட்டாம எப்படி உணர்றோங்கிறத காட்டுறதுக்கான வாய்ப்பே இல்லைங்கவும் மாத்ரா எனக்கு தெரியல ஆனா எப்பெல்லாம் இங்க வரணும் அது நடக்க வழி கிடைக்காதான்னு வேண்டிக்குவன்பான். கல்ல அக்கறைக்கு போயிருக்கும். மாத்ரா பாத்தியா இப்ப சரியான வழியில போவோம் போல. இப்ப நீ மட்டும் இல்ல நானும் தான் அக்கறைக்கு போனதுன்பான். ஹஷிராமா வாய்ஸ் ஓவர்ல நேர்மையா சொல்லணும்னா ஷாக் ஆயிட்டேன். நான் எப்படி உணர்றேங்கிறத யாரும் புரிஞ்சுக்காதப்ப அந்த ஒருத்தன் புரிஞ்சுக்கிட்டான்னு. அப்ப என்ன போலவே சிந்திக்கிற இன்னொரு முட்டாளும் வந்தான் இந்த யுத்த காலத்தை மாத்த முயற்சி செய்யணும்னு. ஷாக்குங்கிறது சரியான வார்த்தை இல்ல. எனக்கு மாத்ரா தெய்வீகத்துல இருந்து கிடைச்ச பரிசு. மாத்ரா ஹஷிராமாவை பார்த்துட்டு உன் விஷயத்துல உனக்குள்ள பார்க்காமே சொல்லுவன்பா. ஹஷிராமா என்னங்கவும் உன் மண்டையும் போட்டிருக்க துணியும் லேமா இருக்குன்றான். ஹஷிராமா வாய்ஸ் ஓவர்ல எல்லா விஷயங்கள்லயும் நம்ம ஒரே மாதிரி சிந்திக்கிறோங்கிறது இல்ல. அதுக்கப்புறமா நாங்க அப்ப இப்பன்னு சந்திச்சுக்க ஆரம்பிச்சோம். இன்னும் ஃபேமிலி நேம்ஸ் தெரிஞ்சுக்காம நாங்க சண்டை போட்டுக்கிட்டு ஷினோபி மூவ்ஸை கம்பேர் பண்ணிக்குவோம். இல்லைன்னா ஃபியூச்சரை பத்தி பேசுவாங்கும் போது ஹஷிராமான் மாத்ரா சண்டை போட்டு மாத்ரா கீழே வந்துருவான். எந்திரிச்சு தாய்ஜுட்சுவும் குமிட்டேவுமா டிராவா எழுத்திருக்க வேற லெவல்பா. என்ன டிராவா நான் நின்றுட்டு இருக்கேன்டான்பா. ஹஷிராமா கல்ல வச்சு அடிக்கவும் படுத்துருவான். மாத்ரா இப்ப இது டிராவாடான்னு கேட்பான். ஆனா இது எப்படா பண்ணேன்னு கேட்பான் ஹஷிராமா. நீ என்ன அடிச்சப்பவே இதை பண்ணிட்டு சிஸ்டே படுத்துட்டு என்ன அவ்வளோ ஈஸியெல்லாம் காலி பண்ணிட முடியாதுன்பா. இதுக்கப்புறமா ரெஸ்ட் எடுக்கிறப்ப கேள்வியே நம்ம உறுதியான மாற்றத்தை எப்படி கொண்டு வரது எதிர்காலத்துக்கான பார்வையை நம்ம வச்சிருக்கணும்பா ஹஷிராமா. மாத்ரா ஃபர்ஸ்ட் நம்ம நம்பிக்கைகளை நம்ம கைவிட்டக்கூடாது அப்புறம் ஸ்ட்ராங்கும் ஆகணும். குலைக்கிற நாய் கடிக்காதுன்பா. ஹஷிராமா அதேதான் நம்ம எல்லா ஜுட்ஸையும் மாஸ்டர் பண்ணிட்டு ஸ்ட்ராங் ஆயிட்டா பெரியவங்க நம்ம வார்த்தைகளை எப்பவும் இக்னோர் பண்ண மாட்டாங்கன்பா. மாத்ரா நிறைய ஜுட்ஸு கத்துக்கணும் வீக்னஸே இருக்கக்கூடாதுன்ட்டு ஜம்ப் ஆவான். இப்ப வேண சுத்திக்கு நிறைய அடல்ட்ஸை விட நான் ஸ்ட்ராங்கா தான் இருக்குன்பா. அப்படியே செம்மைன்பா ஹஷிராமா. பாத்ரூம் போகவும் ஹஷிராமா வந்து பின்னால் நின்று பார்ப்பான். ஸ்டாப் ஆயிருக்கும். அப்ப நிஜமா தான் சொன்னேன்பா ஹஷிராமா. மாத்ரா பின்னால நிக்கிறத நிறுத்துறான்பா. உன் வீக்னஸ் உன்னை கண்டுபிடிச்சேன்பா ஹஷிராமா. நான் பாத்ரூம் போன ஆத்துலயே உன்னை வீசுறான்டான்பா மாத்ரா. இந்த என் வாட்டர் ஸ்டைல வாங்கிக்கடான்ட்டு துரத்துவான். ஹஷிராமா பயந்து ஓடுவான். 2 பேர் சேர்ந்து ஆத்துக்குள்ள விழுந்திருப்பானுங்க. ஹஷிராமா வாய்ஸ் ஓவர்ல ஒவ்வொரு தடவையும் சந்திக்கும் போது ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் ஆனபாரு. இதுக்கப்புறமா மாத்ரா கிட்ட ஓடி வந்துட்டு ஹஷிராமா வேற லெவல் ஜுட்ஸுவை கண்டுபிடிச்சிருக்கேன் சேர்ந்தே மாஸ்டர் பண்ணலான்பா. அப்படியே காட்டுன்னு இருப்பான் மாத்ரா. ஹஷிராமா ஏ சீக்ரெட் தாய்ஜுட்சு டெக்னிக் ஏ சூப்பர் 5 ஸ்டைல் கென்ஜுட்சு ஸ்லைஸ் ஜெயண்ட் ஷுரிகன் 2 ஸ்டெப் டிராப் ஜுட்சுன்பா. மாத்ரா விஷுவலைஸே பண்ண முடியல. என்னதான் சொல்ல வர தாய்ஜுட்சுவா கென்ஜுட்சுவான்னு கேட்பான். கிளியராவே இல்ல. ரெண்டாவது முக்கியமா அவ்வளவு பெரிய பேர் எதுக்கு யார் ஞாபகம் வச்சுக்குவான்பா. எக்ஸ்பிளைன் பண்ண டைம் கொடுன்பா ஹஷிராமா. மாத்ரா அதை விட்டு தள்ளுன்ட்டு மலை ஏற சேலஞ்ச் உனக்கு கொடுக்குறேன்பா. ஹஷிராமா டெப்ரஸ் ஆகவும் சீக்கிரமா டெப்ரஸ் ஆகிறத நிறுத்துறா இதான் உன் வீக்னஸ்ன்பா. மாத்ரா ஹஷிராமா சீக்கிரமா ஜட்ஜ் பண்றதுதான் உன் வீக்னஸ். நான் மேல ஏறதுக்கு முன்னாடி உன்னை எப்படி மாத்திரம் பார்த்தேன்ட்டு சடனா மேல ஏறிட்டு இப்ப நான் தாண்டா ஜெயிக்க போறேன்ட்டு ஓடுவான். கடுப்பாயிட்டு மாத்ரா துரத்துவான். மேல சந்திக்கலான்பா ஹஷிராமா. மாத்ரா சோகமா இருக்க போல நடிச்சு ஆடான்ட்டு ஓடி வருவான். மேல ரீச் ஆகவும் ஹஷிராமா நான் ஜெயிச்சேன்பா. வேகமா ஆரம்பிச்ச நீ தான் தெரிஞ்ச கதை தான்பா மாத்ரா. இதுக்கப்புறம் ஃபாரஸ்ட் பார்த்துட்டு ஹஷிராமா அழகா இருக்குங்கவும் உன் கண்ணு நல்லா தான் தெரியுதுன்ட்டு மாத்ரா பார்வையில நீ என்ன மிஞ்ச முடியாது என்ன சேலஞ்ச் பண்றியான்பா. கண்கள்ல பெருமிதம் எடுத்துக்கிறேன்னு சொல்லி கேட்பான் ஹஷிராமா. இல்லாம பின்ன எங்கிட்டதான் ஷா அப்படின்ட்டு வார்த்தையை முழுங்குவான். என்னடாங்கவும் ஒன்னும் இல்லைன்றுவான். ஹஷிராமா அப்படி என்னடாங்கவும் மாத்ரா நான் பெட்டரா இருந்ததுன்னா என் சகோதரர்களை சாக விட்டுருக்க மாட்டேன். என்னால அவங்கள பாதுகாக்க கூட முடியல நான்ட்டு வருத்தப்படுவான். இட்டாமா அந்த விஷயத்தை யோசிச்சுட்டு ஹஷிராமா வருத்தப்படுவான். மாத்ரா சாரி கேட்பான். உனக்கு சில மெமரிஸ் ஞாபகப்படுத்தி விட்டோம் போலேன்னு. ஹஷிராமா அப்பனா உனக்கு சகோதரர்கள் யாரும் இல்லையான்னு கேட்பான். மாத்ரா இல்ல ஒரு தம்பி இருக்கான் என்னானாலும் சரி சத்தியமா சொல்றான் அவனை பாதுகாப்பன்பான். நீ எப்படிறான ஹஷிராமா கிட்ட கேட்கவும் எனக்கு ஒரு தம்பி இருக்கான் என்னானாலும் சரி அவனை பாதுகாக்கிற நோக்கத்துல தான் நானும் இருக்கேன்பான். நான் முடிவெடுத்துட்டேன் நம்ம செட்டில்மெண்ட்ஸ் எங்கேயே கட்டலான்பான். மாத்ரா என்னங்கவும் ஹஷிராமா அதனால குழந்தைங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் கொண்டுக்க வேண்டாம். குழந்தைங்க பயிற்சி எடுத்து ஸ்ட்ராங்கா வளர ஒரு ஸ்கூலை உருவாக்கலாம். ஷினோபிகளோட ஸ்ட்ரென்த்ஸ் அண்ட் எபிலிட்டிஸை பொறுத்து அவங்களுக்கு ஏத்த மிஷன்ஸ் கொடுக்கலாம். கமிஷன்களுக்கு ஒழுங்கா பதவிகளை ஒதுக்கக்கூடிய சூப்பீரியர்ஸ் வச்சுக்கலாம். ஹார்ஷான பேட்டில் ஃப்ரெண்ட்ஸுக்கு குழந்தைகளை அனுப்பாத இடமா இருக்கட்டும் அப்படின்னு எக்ஸைட்மெண்ட்ல சொல்லி முடிக்கவும் நீ மட்டும் தான் முட்டாள்தனமா பேசுறேன்பா மாத்ரா. ஹஷிராமா உனக்கு எப்படின்னு கேட்கவும் மோசமா
சந்தோஷம்லாம் இல்லைன்பா மாதரா. அப்பனா முடிவாயிடுச்சுன்பா ஹஷிராமா. மாதரா அப்பனா செட்டில்மெண்ட் இங்க கட்டமைக்கப்பட்டா நான் என் தம்பியை பாத்துக்குவேன். நீ எண்ட் இல்லாம பாக்குற இந்த இடத்துல அவனை நான் பாதுகாப்பான்ட்டு சிரிப்பான். ஹஷிராமா வாய்ஸ் ஓவர்ல அங்கதான் எதிரில லீஃப் வில்லேஜ் நிற்கும். அன்னைக்கு ஒரு முடிவு எடுத்தேன், என் விஷன் நன்மைக்காக தாங்கங்கவும். ஆத்தங்கரையோட 2 பக்கமா மாதரா அண்ட் ஹஷிராமா நிப்பாங்க. ஸ்டோன் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிருப்பாங்க. ஹஷிராமா நம்ம சாது ஸ்டோன்பா, ஸ்டோன் ஸ்கிப்பிங்க்கு இது நல்ல கல்லு தான்பா மாதரா. அடுத்து பார்க்க வரைக்கும் அந்த கல்லை புடிச்சுக்கின்னு இருப்பான். கல்லை புடிச்சிட்டு சந்தோஷமா போறப்ப டோபிராமா வந்திருப்பான். என்னங்கவும் கூட வேணான் இருப்பான். வீட்டுல புட்சுமா நீ சந்திக்கிற அந்த பையனை பத்திங்கவும் உங்களுக்கு எப்படின்பா ஹஷிராமா. டோபிராமா அப்பா கொடுத்த உத்தரவை கேட்டு உங்களை பின்தொடர்ந்த நான்பான். ஹஷிராமா ஷாக்காவான். டோபிராமா உங்களை விட எனக்கு பெட்டர் சென்சரி ஸ்கில் இருக்குன்பான். புட்சுமா நீ அடிக்கடி வெளியே போன என்னமோ இருக்குன்னு சந்தேகப்பட்டு அந்த பையனை செக் பண்ணி பார்த்தேன். அவன் உச்சியா கிளானை சேர்ந்தவன், நம்ம கிளான்ஸ் அடல்ச்சே கொள்ளக்கூடியவன், அவன் ஷினோபி டான்ஸோடவே பிறந்திருப்பான்னு தெரியுதுன்னு ஹஷிராமா நான் நினைச்ச செய்தான்பா மனசுக்குள்ள. புட்சுமா ஆல்ரெடி 2 பேரும் ஃபேமிலி நேம்ஸ் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிருப்பீங்க போல ஷாக் ஆகாம இருக்கீன்பாரு. ஹஷிராமா இல்ல எனக்கு தெரியாது, என்னோட தான் அவனுக்கு தெரிஞ்சிருக்காதுன்பான். புட்சுமா ஹஷிராமா அதுக்கான அர்த்தம் புரியலையான்னு கேட்பாரு. செஞ்சுவும் உச்சிகாவும் கசப்பான எதிரிகள், இதை பத்தி இன்னும் கிளான்ல யாருக்கிட்டையும் பேசல. ஜாக்கிரதையா இல்லன்னா துரோகியா முத்திர குத்தப்பட்டுருவ. எனிமீஸ் பையனு உன குற்றச்சாட்டு கூடாதுன்னா அடுத்த தடவை அவனை சந்திக்கிறப்ப ஃபாலோ பண்ற. உச்சியா கிளானை பத்தின தகவலை கொண்டு வரணும், அதான் உனக்கான மிஷன். அப்பா அவனை பார்த்துட்டா அவன் அங்கேயே கொன்றுன்பாரு. ஹஷிராமா ஷாக்காவான். க்ளோசிங் சாங் முடிஞ்சதுக்கு அப்புறமா த எரா ஆஃப் வாரிங் ஸ்டேட்ஸுங்கிற எபிசோட தான் அடுத்த ஷிப்புடன் அடுத்து பார்க்க போறீங்க என்பாரு ஹஷிராமா.